ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்வதிகா. இது உங்கள் ஏஷியன் ட்ராமா காஸ்மாஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது முரசம் சவத்தோட நெக்ஸ்ட் எபிசோட்ஸ். ஸோ நம்ம ஹீரோ கூப்பிட்ட பார்ட்டிக்கு நம்ம ஹீரோயின் வந்து டக் வேஷத்தில் வந்திருக்காங்க. அந்த பாலும் வந்து அங்கே வந்திருக்கான். ஸோ ரெண்டு பேரும் வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. கரெக்டாக அந்த நேரம் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஹீரோவோட மிஸ்ட்ரஸ் ஒருத்தர் வீட்டிலேயே வச்சுருக்காரு இல்லையா, அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா, நம்ம ஹீரோயின் மேலே உள்ள பொறாமையில நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, நீ என்ன இங்கேருந்து வர, நீ யாருன்றதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து வம்பிழுக்கிறா. அந்த நேரம் பார்த்து நம்ம வி வரா. வி யாரு அப்படின்னா நம்ம ஹீரோவோட செக்ரட்டரி. ஸோ நம்ம ஹீரோவோட மிஸ்ட்ரஸ் வேற, நம்ம செக்ரட்டரி வேற. பட் ரெண்டு பேருமே நம்ம ஹீரோவை லவ் பண்ணுறாங்க. ஸோ வி வர்ற சவுண்டு கேட்டோன்னா என்ன பண்ணுறான்னா, அந்த வீட்லேயே இருக்க மிஸ்ட்ரஸ் வந்து ஓடி போயிடுறா. ஸோ அவள் ஓடி போனோடனே கரெக்டாக வந்து நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு வி வந்து உனக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்காங்க. எல்லாரும் அந்த சண்டை நடக்கிற இடத்துல கேதர் ஆயிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் பார்க்குறப்ப நம்ம ஹீரோ வந்து பால் அடிச்சுட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோயின் என்ன நடந்துச்சுன்னே விசாரிக்காம, நீங்கள் ஏன் இவ்வளோ குரியலாக இருக்கீங்க, இவ்வளோ குடும்பக்காரனாக இருக்க, அவனை போட்டு இப்படி அடிக்கிறா அப்படின்னு சொல்லி வெடுக்குன்னு கேட்டுருவாங்க. அவங்க அப்படி கேட்டோடனே நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருக்கும். இவன் ஏன் இப்படி இருக்கா, யார் என்னன்றதே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே, வெளியில் பார்க்குற தோற்றத்தெல்லாம் உண்மைன்னு நம்புறாளே அப்படின்னு நினைப்பாப்புல. ஸோ அடுத்த பிரச்சனை நம்ம ஹீரோவுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அது என்னன்னு கேட்டால், ஹீரோயினோட அப்பாவை காப்பாற்றுறதுக்காக கடங்காரங்களை அடித்தார் இல்லையா, அதில் அடி வாங்கிட்டு போனானே அவன் வந்து போகிறப்பமே சொல்லிட்டு போயிருப்பான், நான் யார் தெரியுமா, எங்கள் அண்ணன் யார் தெரியுமா அப்படின்னு ரொம்ப பெரிய ஒரு கேங்ஸ்டரோட பேரை சொன்னான் இல்லையா. நம்ம ஹீரோ கூட ஒரு நிமிஷம் யோசிச்சாரே, அந்த கேங்ஸ்டர் வந்து இப்போ நம்ம ஹீரோவை எதிர்த்து அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கான். ஆனால் ஆக்சுவலாக அவன் யார் அந்த கேங்ஸ்டர் அப்படின்னு கேட்டால், நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சவன். தம்பி வாயிலிருந்து இந்த மாதிரி ஹீரோவோட பேர் சுயம்புன்னு கேட்டோன்னே அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, அவன் யார் தெரியுமா, என் மருமகண்டா அவன் அப்படிம்மா. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோட அப்பா வந்து ரொம்ப பெரிய கேங்ஸ்டர், அம்மா வந்து கவர்னரோட பொண்ணுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அவங்க அப்பா கேங்ஸ்டராக இருந்த புதுசில் அவங்க அப்பாவுக்கு வந்து கையால் மாதிரி இருந்தவர் தான் இந்த கேங்ஸ்டர். ஸோ இப்போ வந்து இவர் நல்ல வளர்ச்சி அடைஞ்சு ஒரு ரொம்ப பெரிய கேங்ஸ்டராக உருவாக்கி இருக்காப்ல. ஸோ அவர் நம்ம ஹீரோ பேரப்பட்ட விசிட்டிங் கார்டை பார்த்தோன்னே, இவன் தானே இவன் எனக்கு தெரியுமே அப்படின்ற மாதிரி ரொம்ப பாசமாக பேசுகிறாப்ல. பட் இருந்தாலும் கேங்ஸ்டரோட ரூலை ப்ரோட்டோக்காலை அவர் மீற விரும்பலை. ஒரு கை பார்த்துக்கலாம் வா அப்படின்னு தம்பியை கூட்டிகிட்டு ரெடி ஆயிடுறாப்ல. அடுத்த சீனில் நம்ம பால் காமிக்கிறாங்க. அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இன்னொருத்தரோட டிசைனை திருடி அவன் டிசைன்னு சொல்லி நம்ம ஹீரோவை வந்து ஜூரியாக இருக்க இதில் வந்து ப்ரைஸ் வாங்கினான் இல்லையா, அவனோட ப்ராஜெக்டை கூட நிப்பாட்டி வச்சுட்டாங்க. அவன் வந்து ஃபேக் பண்ணுறான் அப்படின்றது தெரிஞ்சு. ஸோ அந்த இதில் வந்து அவனுக்கு வந்து இப்போ அவனோட ஸ்டடீஸை முடிச்சுட்டான், இன்டர்ன்ஷிப் வேலை கிடைக்குது, அவன் சிவில் இன்ஜினியராக போகிறான். ஸோ அவனுக்கு தெரிஞ்ச ஆள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாங்கள் வந்து ஜூரி மெம்பர்ஸ் வந்து நீ வந்து காப்பி அடிச்சிருக்கேன்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து இப்போது உன்னோட பில்டிங் மாடலை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறது கிடையாது அப்படின்றாப்ல. இதை கேட்டோடனே பாலுக்கு ரொம்ப கோவம் வருது, அழுறான், அவ்வளோ வெறியாக இருக்கான் நம்ம ஹீரோ மேலே. அவனால தானே எல்லாம், அவன் கம்பெனி தானே, அவன் தானே இப்படி செஞ்சான் வேணும்னே அப்படின்ட்டு. பட் இதில் நம்ம ஹீரோ மேலே எந்த தப்பும் இல்லை. ஜூரி மெம்பர்ஸ்க்கு எல்லாம் லேட்டாக தான் தெரியும், அவனுக்கு அவார்டு கொடுத்த பிறகு தான் தெரியும் பால் வந்து ஏமாத்திருக்கான்றது. ஸோ அதனால் அவார்டை கொடுத்துட்டோம் எல்லாரும் முன்னாடியும், இப்போ திருப்பி வாங்கினா நல்லா இருக்காது. பட் ஆனால் அவனோட பில்டிங் மாடலை வந்து நம்ம ஏற்றுக்க வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த ப்ராஜெக்டை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. பட் இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம பாலுக்கு இப்போ இன்டர்ன்ஷிப் யார் கம்பெனியில் கிடச்சிருக்கு அப்படின்னா நம்ம ஹீரோவோட கம்பெனியில் தான் கிடச்சிருக்கு. அடுத்த சீன் நம்ம ஹீரோவோட வீட்டை காட்டுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ வீட்டில் இருக்கா இல்லையா ஒரு மிஸ்ட்ரஸ், அவள் என்ன செய்யறான்னா நம்ம ஹீரோ மேலே பயங்கர கோவத்தில் இருக்கா. வேற ஒரு பொண்ணு மேலே இருக்க விருப்பத்தினால தான் இவன் வந்து என்னை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டேங்கிறான் அப்படின்ற கோவத்தில் அவள் என்ன பண்ணுவா அப்படின்னா, எப்படியாவது நம்ம ஹீரோயை மயக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட ரூமில் வந்து படுத்திருப்பா. ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார், அப்புறம் தான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வர்றவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, அவளை அவாய்ட் பண்ணிட்டு உன் ரூமுக்கு கிளம்பி போ அப்படிம்பாரு. பட் அவள் என்ன பண்ணுவானா கோவத்தில், ஆமாம் உனக்கு இப்போ புது அழகான பொண்ணோட பழக்கம் ஏற்பட்டிருக்கு, ஸோ நீ அவளுக்காக தானே என்னை அவாய்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பா. உடனே நம்ம ஹீரோ சொல்வார், உனக்கும் எனக்கும் உண்டான காண்டாக்ட் என்ன, நீ வந்து என் பர்சனல் லைஃப்பில் தலையிடக்கூடாதுன்னு சொல்லி தானே நம்ம பேசி இந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணோம், நீ வந்து காண்டாக்டை மீறிட்ட, இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்றவாப்ல. ஸோ நம்ம ஹீரோக்கு அவன் மேலே பெருசாக ஒன்றும் அபிப்பிராயம்லாம் கிடையாது. அவள் என்ன பண்ணுவா அப்படின்னா, கிங் அதாவது நம்ம ஹீரோவோட கையால் இருக்கான் இல்லையா, அவன் வந்து அவளை வெளியே வந்து அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வெளியே தள்ள பார்ப்பான். பட் அவன் என்ன பண்ணுவானா, இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு பதிலாக நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடியிலேருந்து குதிப்பேன்னு சொல்லிட்டு சீன் போட்டுட்ருப்பா. பட் கரெக்டாக அங்கே நம்ம ஹீரோ வந்துருவார். சாக போறியா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, நான் சொன்னபடி நீ நடந்துக்கல, பர்சனல் விஷயத்தில் தலையிடக்கூடாது, இப்படிலாம் சொன்ன நீ கேட்கல, செத்தா சாகு அப்படின்ற மாதிரி. ஸோ அவளுக்கு வந்து பயம் வந்துடும். என்ன பண்ணுவா அப்படின்னா, இவனை வந்து நம்ம சாகணும்னு சொன்னாலும் இவன் வந்து பெருசாக எதுவும் ரியாக்ட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இருந்தே காரியத்தை சாதிக்கணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவோட காலில் விழுந்து அழ ஆரம்பிச்சிருவா. சரி போனால் போகுதுன்னு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஓகே நீ இந்த வீட்டில் இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போவார். பட் நம்ம ஹீரோ மனசில் என்ன ஏற்பட்டிருக்கும் அப்படின்னா, வெளியே போகிறவர செக்ரட்டரி கிட்ட, சீக்கிரம் ரொம்ப அழகான ஒரு வீடு எனக்காக பாரு, நான் எல்லாத்தையுமே புதுசாக ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், பழசோட எந்த சுவடும் என்கிட்ட இருக்கக்கூடாது அப்படிம்பாரு. பழசோட மிச்சம்னு எதை சொல்கிறாரு அப்படின்னு செக்ரட்டரி வந்து யோசிக்க ஆரம்பிப்பார்.
ஸோ நம்ம ஹீரோ வந்து எல்லாமே மென்ஷன் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, அவர் ஏற்கனவே வந்து கேங்ஸ்டராக இருந்துட்டு நல்ல லைஃப் வாழணும்னு ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ மொத்தமாக நம்ம ஹீரோயினுக்காக எந்த விதமான இல்லீகல் ஆக்டிவிட்டீஸும் இருக்கக்கூடாது, ஈவன் இல்லீகல் அஃபையர் கூட இருக்கக்கூடாதுன்னு நினச்சி நம்ம ஹீரோயினையே நினச்சி வாழணும்னு நினைக்கிறாரு. இங்கே ஸ்கூலில் நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோவையே தான் நினச்சிட்டு இருக்காங்க. நம்மளுக்கே இப்படி ஒரு கனவு வந்துச்சு, அதுவும் கனவுல ஏன் அவன் நம்மளை கிஸ் பண்ணுற மாதிரி தோணணும் அப்படின்லாம் யோசிக்கிறாங்க. ஆக்சுவலாக பாவம் பேபிக்கு தெரியல, அது வந்து கனவு கிடையாது, உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரெண்டு வராங்க. ஃப்ரெண்டு வந்துட்டு, பாரு நீ வந்து அவனை பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவனை பற்றியே தான் நினச்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், அதுவும் இல்லாமல் உனக்கு ஏன் இப்படி ஒரு மார்க்கமாலாம் கனவு தோணுது அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் ஓரளவுக்கு நல்லவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அவங்க கனவை ஃப்ரெண்டுக்கிட்ட எடுத்து சொல்லுவாங்க. ஏன்னு தெரிலடி எனக்கு இப்படி கனவு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஹீரோவும் ஒன்று போல் டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்க கனவுலாம் யோசிச்சு பார்ப்பாங்க. அந்த கனவுக்கு குறுக்க 2 பேர் வருவாங்க. அது யாருன்னு பார்த்தா வேறு கிளாஸ்லேருந்து வர பொண்ணுங்க. ஸோ அவங்க நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, டீச்சர்கிட்ட இருந்து நீங்கள் டக் அவுட்ஃபிட் வாங்கிட்டு வந்தீங்கல்ல, அந்த அவுட்ஃபிட் என்னாச்சு மேம் கேட்டாங்க அப்படிம்பாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு ஞாபகம் வரும், அந்த டக் அவுட்ஃபிட்டை போட்டு மகாராணி மாதிரி சிண்ட்ரெல்லா மாதிரி கிளம்பி வந்துட்டோமே அப்படின்னு. சரதா இப்போ அந்த டக் அவுட்ஃபிட் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தா அது நம்ம ஹீரோ கையில் இருக்கும். ஸோ நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுவார், நம்ம ஹீரோயின் நினச்சி போட்டு போன டக் அவுட்ஃபிட்டை நல்லா காய வச்சு இஸ்திரி போட்டு அயன் பண்ணி நம்ம ஹீரோயின் மாதிரியே ஃபீல் பண்ணி நினச்சி தான் கிட்டேயே வச்சுருப்பாரு. அதை பார்க்க நம்ம ஹீரோக்கு வந்து சந்தோஷம் தாங்க முடியாது. ஏன் அப்படின்னா அப்படி பழசை நினச்சி பார்ப்பாரு. இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தானே அவன் வந்து தடுமாறி விழுந்தா நடக்க தெரியாமல், அதே மாதிரி என் மடியில் விழுந்திருந்தால அப்படின்னு சொல்லிட்டு பழசை நடந்த ஒவ்வொரு வந்து அந்த இனிமையான சம்பவத்தை நினச்சி பார்த்துட்டே இருப்பாருன்னு கூட சொல்லலாம். ஸோ ஆனால் அவருக்கு வந்து ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும். என்ன அப்படின்னா, கரெக்டாக கிளம்பி போகிற நேரத்தில் நீங்கள் ஏன் இவ்வளோ கொடுமைக்காரங்களாக இருக்கீங்க, அவனை போட்டு ஏன் இப்படி அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாலுக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம ஹீரோயின் பேசிட்டு போனது நம்ம ஹீரோவோட மனசுலேயே இருக்கும். அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ இதெல்லாம் நினச்சிட்டு இருக்கப்ப செக்ரட்டரி வந்து, பாஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு போகணும் வேலை இருக்குது அப்படின்ட்டு வருவாப்பில். நம்ம ஹீரோ, தயவுசெய்து கொஞ்சம் நேரம் என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, என் மூடே சரியில்லை, நான் இப்போ வெளியே போகிறேன் அப்படிம்பாப்பில். செக்ரட்டரி உடனே, இல்லை வி வரேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, வி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு போகிறாங்க அப்படிம்பாரு. நம்ம ஹீரோ சொல்லுவார், அவளை போய் அங்கே வெயிட் பண்ண சொல்லு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு. வீவை விட கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டை விட நம்ம ஹீரோக்கு முக்கியமான வேலை என்ன? கரெக்ட், நம்ம ஹீரோயினை பார்க்க போகிறாரு. டக் அவுட்ஃபிட்டை தூக்குறதுக்கு ஒரு ஆளையும் மனசில் ஹீரோயினோட நினப்பையும் வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ வந்து அப்படி ஜம்முன்னு கிளம்புவாப்பில். பட் ஆனால் அவர் கிளம்ப போகிறப்ப பூஜை விளக்காரடி மாதிரி ஒரு ஃபோன் வரும். சரி என்னடா ஃபோனு யார்கிட்ட இருந்து வருது அப்படின்னு பார்த்தா, அந்த ஒரு கேங்ஸ்டர் போனான் இல்லையா, அவங்க அண்ணன்ட்ட போய் சொன்னான். அவங்க அண்ணனும் வந்து அவன் என் மருமகன் தான், ஆனால் அவனை ஒரு கை பார்த்துடலாம் வான்னு சொன்னாப்ல இல்லையா. ஸோ அந்த கேங்ஸ்டர் கிட்ட இருந்து கால் வந்திருக்கும். இங்கே நம்ம ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் சேர்ந்து பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. எப்படியாவது சொயம்பு குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கு கால் பண்ணி டக் அவுட்ஃபிட் அங்கே இருக்கா கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு வேறு யோசனையாக இருக்கும், ஐயோ அவன்கிட்ட பேசி அந்த அவுட்ஃபிட்டை வாங்கணுமே அந்த ட்ரெஸ்ஸை அப்படின்ட்டு. இங்கே நம்ம செக்ரட்டரி வந்து வியை பார்த்து, பாஸுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கான் கிளம்பி போயிருக்காரு அப்படின்னு சொல்லுவாப்ல. ஸோ நம்ம வீக்கு வந்து பயங்கர கோவம் வரும். என்ன முக்கியமான வேலை, எனக்கு யாருன்னே தெரியாது, இஸ்ராவைய ஃபேமிலி அவங்கள கூப்பிட்ருக்கான், அங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான்னு வேற சொல்கிற, என்னதான் நடக்குதுன்னு எனக்கு புரியல, எதுக்காக அவன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லி வி சந்தேகப்பட ஆரம்பிப்பாங்க. நம்ம ஹீரோக்கு வந்த ஃபோன் காலில் அந்த கேங்ஸ்டர் வந்து நம்ம ஹீரோவை ஒரு ஆள் இல்லாத ஃபேக்ட்ரிக்கு வர சொல்லியிருப்பாப்ல. ஸோ நம்ம ஹீரோவோட கார் வந்து அங்கே போய் இறங்கியிருக்கோம். நம்ம ஹீரோ வந்து உள்ளே போவார். ஸோ அந்த கேங்ஸ்டர்ஸ் எல்லாம் பயங்கர குரூப்பாக இருப்பாங்க. அந்த குரூப்பை பார்த்தோன்னே அந்த குரூப்போட கேங் லீடர் என்ன பண்ணுவார், நம்ம ஹீரோவை பார்த்துட்டு கட்டி பிடிச்சிட்டு, மருமகனே அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தை வெளிக்காட்டுவார். அதுக்கப்புறம் வந்து சொல்லுவார், என்ன இருந்தாலும் அவன் வந்து என் தம்பின்னு தெரிஞ்ச பிறகு நீ அவனை அடித்த போல அப்படின்னு கேட்பாரு. அந்த கூட நிற்கிறவனும் சொல்லுவான், ஆமாம் நான் சியாவோட தம்பின்னு சொன்ன பிறகு தானே நீ என்னை ரொம்ப அடிச்ச அப்படின்னு சொல்லி பேசுவான். ஸோ உடனே வந்து அப்படி பேச்சு வளரும். அவன் என்ன சொல்லுவானா, இன்றைக்கி நம்ம 2 பேரில் யாராவது ஒருத்தர் தான் உயிரோடு இருக்கணும், யார் உயிரோடு இருக்கணும் அப்படின்றத துப்பாக்கி முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுப்பான். பட் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஏற்கனவே அவர் திருந்தணும்னு நினச்சிருக்காரு. ஸோ என்ன பண்ணுவாருன்னா, இல்லை நம்ம 2 பேரும் வந்து நல்லா வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்கணும், இப்போ நம்ம 2 பேரும் சண்டை போட்டு யாராவது ஒருத்தர் செத்துட்டா போலீஸ் வரும், நம்ம எல்லாருக்குமே எல்லா குரூப்புக்குமே கஷ்டம். ஸோ உனக்கு தெரியும்ல, ஒரு நல்ல ஒரு கேங்ஸ்டர் துப்பாக்கியை நம்ப மாட்டான், நம்ம ஏன் போடும் ரூல் படி சண்டை போடக்கூடாது அப்படிம்பாரு. போடம் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ரூல் இருக்கும். என்ன அப்படின்னா, 2 பேரும் வந்து ஃபைட்டிங் வந்து தனியாக வந்து ஃபைட் பண்ணணும். 2 பேர்த்துல யார் வந்து ஆளுக்கு ஒரு தடவை பஞ்ச் பண்ணணும் 3 டைம்ஸ். யார் வந்து ஃபஸ்ட்டு கீழே விழுறாங்களோ அவங்க அவுட்டு, அவங்க தான் தோத்தாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம ஹீரோ வந்து அதை சொல்லுவார். உடனே அந்த கேங்ஸ்டர் இருக்கார் இல்லையா, அந்த ஹெட்டு, அவர் பெரிய ஆள், அவருக்கும் இந்த மாதிரி ரூல் வந்து ரொம்ப பரிச்சயமானது. ஸோ அவர் சொல்லிடுவார், கரெக்டாக சொன்னான்டா, இவன் தான்டா உண்மையான கேங்ஸ்டர், போடும் ரூல் படி சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லிடுவாப்ல. ஸோ நம்ம ஹீரோவும் அந்த அடி வாங்கிட்டு போனவனும் என்ன பண்ணுவாங்கன்னா சண்டை போட ஆரம்பிப்பாங்க. ஆஸ் யூஷுவல் பயங்கர ஃபைட்டுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ தான் ஜெயிப்பார். நம்ம ஹீரோ ஜெயித்தவொடனே என்ன ஆகும், மொத்த கேங்கும் சேர்ந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வருவாங்க.
பட் அந்த கேங்ஸ்டர் ஹெட் என்ன பண்ணுவாருன்னா, விடுங்க விடுங்க, நான் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தானே சண்டை போட சொன்னேன், ஏன்டா எல்லாரும் சேர்ந்து அவன் கூட சண்டை போடுறீங்க, இவன் தாண்டா உண்மையான வீரன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அப்படி கட்டி பிடிச்சி பாராட்டிட்டு, ஜெயிச்சவங்களுக்கு என்னன்னாலும் தரேன்னு சொன்னேன்ல, ஸோ இப்போ சொல்லு உனக்கு என்ன வேணும்னு அப்படிம்பாரு. உடனே நம்ம ஹீரோ கேட்குற மொதல் விஷயம், ஆக்சுவலாக வந்து ப்ரூட் இருக்கா இல்லையா, ப்ரூட்டோட கடனை வந்து நீ குறைச்சிடு அப்படிம்பாரு. ப்ரூட்னு இது யார் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட அப்பா பேர் தான் ப்ரூட். ஸோ ப்ரூட்டோட கடனை வந்து நீ குறைச்சிடு, வட்டி இல்லாத கடனாக மாற்றிக்கோ, அது மட்டும் இல்லை அந்த வட்டி இல்லாத கடனை அவருக்கு பதில் நான் அடைக்கிறேன் அப்படின்றவாப்ல. ஸோ அந்த கேங்ஸ்டர் என்ன பண்ணுவாருன்னா, நீ இவ்வளோ கேட்டும் வந்து நான் வந்து மாட்டேன்னு சொல்ல முடியுமா, ஆனால் நீ ஏன் இவ்வளோ மெனக்கிடுற அவனுக்காண்டி, எப்போ அவன் வீட்டை பார்த்தாலே எனக்கு தலைவலிக்குது, அவன் பொண்டாட்டியும் பிள்ளைகளையும் பார்த்தாலே எனக்கு முடியல, எப்போ பார்த்தாலும் கச்ச கச்ச கச்சன்னு கச்சக்கால அடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவார். பட் நம்ம ஹீரோ என்ன சொல்லுவாருன்னா, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், அவரோட கடனோட வட்டியை மட்டும் நீ தள்ளுபடி பண்ணிடு, அசலை நான் அடைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்முன்னு கிளம்பி போவார். நம்ம ஹீரோ டக் அவுட்ஃபிட் எடுக்கிறதுக்கு ஒரு ஆளை கூட்டு வந்தார் இல்லையா, அவன் வந்து அந்த ஃபேக்ட்ரி வாசல்லையே நிற்பான். நம்ம ஹீரோவோட கையாட்கள் எல்லாம் அவன் சொன்னோன்னே வந்துருவாங்க. பட் அவன் என்ன சொல்லுவான்னா, பாஸ் வந்து லிட்டில் பாஸ் வந்து என்னை இங்கேயே நிற்க சொல்லிட்டு போயிருக்காரு அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஹீரோ வந்து ரெடியாக வெளியே வருவார். வந்துட்டு எல்லாரையும் பார்த்துட்டு, உங்களை நான் நல்ல ஆஃபீஸர்ஸ் மாதிரி ஆகணும்னு நினச்சா ஏன்டா இப்படி கேங்ஸ்டராக தான் இருந்து தொலைவேன்னு சொல்லி ஏன் உயிரை வாங்குறீங்க, உங்களால் அடங்கி ஒடுங்கி இருக்க முடிஞ்சா என் கூட இருங்க, இல்லை நான் இப்படி ரவுடித்தனம் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் தயவுசெய்து என் கண்ணு முன்னாடி இருக்காதீங்க, போய் ஒளிங்க அப்படின்னு சொல்லி ஏசிட்டு போயிடுவார். சரி, இவ்வளோ கோவமாக போகிற மனுஷன் எங்கடா போகிறாரு அப்படின்னு பார்த்தா நேராக நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு தான். ஸோ நம்ம ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வராங்க ஸ்கூல் முடிஞ்சு. அப்போ பார்த்தா நம்ம ஹீரோட கார் நிற்குது. இது அவரோட கார் தானே, சுயம்பூவோட கார் தானே, இங்கேயே வந்திருக்கு அப்படின்னு கேட்பாங்க. உடனே சர்வெண்ட் என்ன சொல்லுவார்னா, பெட்டர் நீங்கள் அதை அவர்த்தையும் நேரில் போய் கேளுங்களேன் அப்படின்னு பார்ப்பல. உள்ளே என்ன நடந்துட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம ஹீரோ வந்து அந்த கேங்ஸ்டர் கிட்ட இருந்து எழுதி வாங்கிட்டு வந்திருப்பார் இல்லையா பத்திரம், கடன் தள்ளுபடின்னு, அதை கொண்டு வந்து நம்ம ஹீரோயினோட அப்பாட்ட கொடுத்துருப்பாரு. ஸோ உங்கள் கடனோட இன்ட்ரெஸ்ட்டை அவர் தள்ளுபடி பண்ணிட்டாரு, உங்கள் கடன் மொத்தத்தையும் அசலை வந்து என் பேரில் நான் எழுதி வாங்கிக்கிட்டேன், கவலைப்படாமல் இருங்க நான் பார்த்துக்கிறேன் பாரு. ஸோ நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து அப்படி திக்கு முக்காடி போயிடுவார். நம்ம ஹீரோயின் இங்கே அதோட சந்தோஷத்தில் இருப்பாங்க. வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோன்னே யான்னு கேட்டால் அந்த டக் அவுட்ஃபிட்டை பார்த்துருவாங்க. எம்மாடி மேம் என்னை ஏச மாட்டாங்கப்பா, நான் டக் அவுட்ஃபிட் கிடச்சிருச்சு அப்படின்னு அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க நம்ம ஹீரோயின். ஸோ எல்லாம் பேசி முடிச்சுட்டு அப்போ தான் நம்ம ஹீரோ வருவார். நம்ம ஹீரோயின் கரெக்டாக டக் அவுட்ஃபிட் எடுத்து அதை ஆசையாக கிஸ் பண்ணுவாங்க. அதை நம்ம ஹீரோ பார்த்துருவாரு. ஸோ உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா, என்ன முத்தம்லாம் பலமாக இருக்குது அப்படிம்பாரு. உடனே நம்ம ஹீரோயின் ஒன்றுமே சொல்லாமல் சர்வெண்ட்டை கூப்பிட்டு இந்த அவுட்ஃபிட் எடுத்துகிட்டு போய் என் ரூமில் வைங்க அப்படிம்பாங்க. ஸோ கரெக்டாக வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஹீரோயின் வந்து சரி நான் போகிறேன் தேங்க்ஸ்னு சொல்லிட்டு திரும்பி போவாங்க. அப்போ பார்த்து நம்ம ஹீரோ கத்துவார். எதுக்குன்னு பார்த்தா, இப்போ தானே சண்டை போட்டு வந்தார், அந்த இடத்துல வந்து அவருக்கு வயிற்றுல லேசாக அடிபட்டிருக்கும். பட் ஆனால் இவ்வளோ நேரம் வலிக்காதது, அந்த அடியெல்லாம் தாங்கி ஜெயிச்சப்போ நம்ம ஹீரோ அசரில் நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே அது வலிக்குதாமா. நம்ம ஹீரோ என்ன சொல்லுவார்னா, ஐயோ பயங்கரமாக வயிறு வலிக்குது அப்படிம்பாரு. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து அப்படி பதறிடுவாங்க, உண்மைக்குமே இப்படி துடிக்கிறாரே வயிறு வலிக்குது போல அப்படின்னு சொல்லிட்டு, ப்ளீஸ் கொஞ்சம் உட்காருங்க அப்படிம்பாங்க. உடனே நம்ம ஹீரோ சொல்வார், என்னையை பார்த்தா என் நிலைமையை பார்த்தா இங்கேருந்து அங்கே போய் உட்கார அளவுக்கு எனக்கு தெம்பு இருக்குன்னு தோணுதா உனக்கு அப்படிம்பாரு. உடனே நம்ம ஹீரோயின், சச்சா நான் தப்பாக சொல்லிட்டேன், சாரி வாங்க அப்படின்னு சொல்லி கை பிடிச்சி மெல்ல கூட்டிகிட்டு போய் சோஃபாவில் உட்கார வைப்பாங்க. நல்லா பார்த்துக்கோங்க மக்களே, நம்ம ஹீரோ வந்து சும்மா சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து அப்படி ஓரக்கனால் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு எந்த அளவுக்கு இவ வந்து பாசம் வச்சுருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு போடுறாரு. சாரி கணக்கு பண்ணுறாரு. ஒரு 2 minutes நம்ம ஹீரோவை ஹக் பண்ணுற மாதிரி பக்கத்தில் இருந்ததுக்கே நம்ம ஹீரோயினுக்கு வந்து அப்படியே படப்படன்னு வந்துடும். ஸோ பதறி போய் ஓரமாக உட்காந்துருப்பாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார், அப்படியே ஓரக்கனால நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, சரி எல்லாம் இருக்கட்டும், ஆமாம் பேபி உனக்கு வந்து அன்றைக்கி உடம்பு முடியாமல் இருந்துச்சுல, தண்ணிக்குள்ளே விழுந்துட்டல, உனக்கு யார் ட்ரெஸ் பண்ணி விட்டாங்கன்னு தெரியணுமா அப்படிம்பாரு நக்கலா. ஸோ உடனே நம்ம ஹீரோயின் அப்படி பதறி இருந்துச்சு, இந்த பேச்செல்லாம் இப்போ எதுக்கு, இது எனக்கு தெரியாதா, எப்படியும் உங்கள் வீட்டில் சர்வெண்ட் இருந்திருப்பாங்க, சர்வெண்ட் ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிம்பாங்க. உடனே நம்ம ஹீரோ சொல்வார், நீ ஏன் அப்படி நினைக்கிற, உன் புத்தி வந்து வேறு மாதிரி யோசிக்காதா அப்படிம்பாரு. உடனே நம்ம ஹீரோயின், என் புத்தி ஒன்றும் வேறு மாதிரி யோசிக்காது, ஏன்னா நீங்கள் ரொம்ப நல்லவர் எனக்கு தெரியும் அப்படிம்பாங்க. இதை கேட்குறப்ப அப்படி நம்ம ஹீரோக்கு வந்து பயங்கரமாக சில்லுன்னு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அவர் என்ன சொல்லுவாருன்னா, இதுதான் உன்ட்ட இருக்க தப்பே, நீ என்ன பண்ணுற, பார்க்குறவங்களாம் நல்லவங்கன்னு நினைக்கிற, அப்படிலாம் நினைக்காதன் பாரு. நம்ம ஹீரோ யாரை மனசில் வச்சு பேசுகிறாருன்னு கேட்டால் போல மனசில் வச்சு தான். உண்மைக்குமே அவன் பார்க்க வந்து சிரிக்கிற மாதிரி இருக்கும், பட் அவன் வந்து ஒரு பெரிய பாம்பு மாதிரி அப்படின்ற எண்ணம் நம்ம ஹீரோக்கு வந்து ஸ்டபர்னாக இருக்கும். ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து சாதாரணமாக என்ன சொல்லிடுவாங்கன்னா, ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் வெறுப்பை காட்டிக்கிட்டே இருந்தா அப்படின்னா நம்மளுக்கு சந்தோஷம் இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க. ரொம்ப சிம்பிளான விஷயம் தான், பட் அந்த வேர்ட்ஸ் வந்து நம்ம ஹீரோவை வந்து ரொம்பவே பாதிச்சிடும். கரெக்டு தானே, ஒருத்தர் மேலே ஒருத்தர் கோவத்தை காமிச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா கோவம் தானே இருக்கும், நம்ம மனசில் சந்தோஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிடுவாரு.
ஸோ நம்ம ஹீரோ கரெக்டாக வெளியே வருவார். அப்போ பால் வந்து உள்ளே வருவான். அவன் கையில் வந்து ஒரு பேக் இருக்கும். அதில் என்ன வச்சுருப்பான் அப்படின்னா சூப் வச்சுருப்பான், பேர்ட் நெஸ்ட் சூப் அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்ப விலை கூட்டின பொருள். அதை வந்து நம்ம ஹீரோயினோட அப்பாவை பார்க்கறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருப்பான். ஸோ வந்தவன் சும்மா உள்ளே போகாமல் நம்ம ஹீரோ கிட்ட உரண்ட எழுப்பான். நீ என்ன பண்ணிட்டு இருக்க இங்கே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவை கடுப்பேற்ற பார்ப்பான். அது மட்டும் இல்லாமல் இன்டர்ன்ஷிப் வந்து எனக்கு உன் கம்பெனியில் தான் கொடுத்துருக்காங்க, எப்படி என்னை அக்செப்ட் பண்ணிப்பியா இல்லை என் மேலே உள்ள கோத்தில் என்னை வேணான்றிவியா அப்படின்னு நம்ம ஹீரோட்ட சண்டை போடுவான். நம்ம ஹீரோ வந்து அதுக்கெலாம் அசராமல், எனக்கு என்னப்பா, என் கம்பெனிக்கு இன்டர்ன்ஷிப் வர தாராளமாக வா, ஒருத்தர் மேலே ஒருத்தர் கோவப்பட்டுட்டே இருந்தால் நம்ம மனசில் சந்தோஷம் இருக்குமா என்ன அப்படின்னு நம்ம ஹீரோயினை பார்த்து சொல்லிட்டு போவார். பாருங்கடா மனுஷன் அதுக்குள்ளே மாறிட்டாரு. ஓகே இருக்கட்டும். நம்ம ஹீரோயினோட அப்பாவுக்கு வந்து பாலை வந்து ரொம்ப பிடிக்காது. ஸோ அவர் என்ன சொல்லுவாருன்னா, எதுக்கு இந்த மாதிரி விலை கூட்டின பொருள்லாம் கிஃப்டாக வாங்கிட்டு வர, இனிமேல் இப்படிலாம் வாங்கிட்டு வராத, எனக்கு கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு, வா என் காலை வந்து அமுக்குமா அப்படின்னு சொல்லி பொண்ணையும் சேர்த்து கூப்பிட்டு போயிடுவார். ஸோ பாலுக்கு வந்து ரொம்ப வந்து ஹேட்ரடாக இருக்கும், டென்ஷனாக இருக்கும். அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா கோவமாக அவங்க வீட்டுக்கு கிளம்பி போவான். அப்போ பாலோட அப்பா வந்து அவரோட வீட்டு வாசலில் கார்டன் வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அப்போ என்ன சொல்லுவார் அப்படின்னா, பையனை பார்த்தோன்னே, ஏண்டா நீ இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாகவே ஆகலை, வாழ்க்கையில் எதையுமே சாதிக்கலை, ஆனால் அதுக்குள்ளே ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பின்னாடி இப்படி சுற்றிட்டு இருக்கியே அப்படிம்பாரு. ஆனால் பால் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் அவங்க அப்பா மாதிரி நல்ல பொசிஷனில் நல்ல வந்து மதிப்பாக இருந்தீங்கன்னா நான் ஏன் இப்படி அலைய போகிறேன் அப்படின்னு சொல்லி ஏசிட்டு போயிடுவான். கரெக்டாக பால் உள்ளே போகிறப்போ அவங்க அம்மா வந்து வெளியே வருவாங்க. என்ன கேட்டே வருவாங்க அப்படின்னா, நீங்கள் 2 பேர்த்துல யாராவது என்னோட கிஃப்ட்டு பார்த்தீங்களா, அன்னைக்கு திடா வந்து என்னையை பார்க்க வந்தப்போ ஒரு பேர்ட் நெஸ்ட் சூப்பு கொடுத்தா, நான் இன்றைக்கி ஒரு கெஸ்ட்டு பார்க்க போகிறேன், அது விலை கூட்டினது, அதை கொண்டு போய் கொடுத்து பார்த்துட்டு வரலான்னு நினைக்கிறேன் அப்படிம்பாங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம பால் வந்து நம்ம ப்ரூட்டை பார்க்குறதுக்காக எடுத்துகிட்டு போனான் இல்லையா, அந்த கிஃப்ட்டு தான் கேட்குறாங்க. ஆனால் அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, அடிப்பான் பாருங்க ஒரு அந்தர்பிலிட்டி, எனக்கு தெரியாதே, என்கிட்ட ஏன் கேட்குற, நீ எங்கேயா மறந்து வச்சுருப்ப அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுவான். ஸோ இந்த சின்ன விஷயத்துலேருந்தே தெரியுது பால் எவ்வளோ மோசம் அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவையே நினச்சி தூங்காமல் இருக்காங்க. பட் நம்ம ஹீரோ நல்லா தூங்குறவர் திடீர்னு கனவு கண்டு முழிக்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோக்கு எப்பயுமே வந்து ஒரு நைட்மேர், அதாவது ஒரே விதமான கெட்ட கனவு வந்துட்டே இருக்கு. அது என்னன்னு பார்த்தா, நம்ம ஹீரோ வந்து கேங்ஸ்டராக வாழ ஆரம்பித்த புதுசில் ஸோ அவர் வந்து எல்லாமே வந்து இன்னொருத்தர் சொல்லி கொடுத்து செஞ்சுட்ருப்பாரு. யார் அப்படின்னா, இப்போ ஒரு பெரிய கேங்ஸ்டரை பார்த்துட்டு வந்தார் இல்லையா, கேங்டர் சியான்னு சொல்லிட்டு, அந்த சியா சொல்லி கொடுக்குறது தான் நம்ம சுயம்பு நம்ம ஹீரோ செய்வார். ஸோ என்னாகும் அப்படின்னா, ஒரு நாள் வந்து ஒரு ஆளை அடிச்சுட்டு அந்த ஆளை சுடணும்னு ட்ரை பண்ணுவாங்க. அந்த ஆளோட பையன் வந்து வேண்டாம் எங்கள் அப்பாவை சுடாதீங்க அப்படின்னு கரெக்டாக குறுக்க வந்து விழுந்துருவாப்ல. ஸோ நம்ம ஹீரோ சுடுறப்போ அந்த பையன் காலில் வந்து புல்லட் பட்டு அந்த பையன் வந்து கிரிப்பிள் ஆயிடுவான், அதாவது நடக்க முடியாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம இப்படி வந்து ஒரு பையனை ஹர்ட் பண்ணிட்டோமே அப்படின்ற மனசு வருத்தம் நம்ம ஹீரோக்கு வந்து ரொம்ப இருக்கும். ஒன்றும் தெரியாத குழந்தைய வந்து இப்படி ஹர்ட் பண்ணிட்டோமேன்னு. ஸோ அதை நினச்சி நம்ம ஹீரோ ரொம்ப வருத்தப்படுவார். ரொம்ப வருஷம் ஆகியும் இப்போயும் நம்ம ஹீரோவுக்கு அது கனவுல வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம கிங் என்ன பண்ணுறான் அப்படின்னா, நம்ம ஹீரோ கத்துன சத்தம் கேட்டு ஓடி வந்துட்டு, பாஸ் நீங்கள் தனியாக இருக்கீங்க, அதான் உங்களுக்கு இவ்வளோ ப்ராப்ளம், அந்த அவளும் வந்து உங்கள் மிஸ்ட்ரஸும் வந்து வெளியே போயிட்டா இல்லையா, இனிமேல் நான் உங்களை கேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிங் வந்து பெர்மிஷன் கேட்பாப்ல. ஸோ நம்ம ஹீரோ பெர்மிட் பண்ணிடுவார். நெக்ஸ்ட் டே வந்து 2 பேரும் ஆஃபீஸ் கிளம்புறாங்க. அப்போ செக்ரட்டரி கேட்குறாரு, என்ன கொஞ்ச நாளாக ஒதுங்கி இருந்த அந்த தாய் ஆர்ட் கேலரி ஓனரை வந்து நீ அடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு உன் மேலே பாஸ் கோவமாக இருந்தார் அப்படின்பா. உடனே நம்ம கிங் வந்து, இப்போ எல்லாம் சமாதானம் ஆயிடுச்சு, நான் இப்போ வந்து நம்ம ஹீரோ கூட செட் ஆகிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிங் வந்து கிளம்பி போவான். நம்ம பால் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இன்டர்ன்ஷிப்க்கு நம்ம ஹீரோவோட கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு வந்திருப்பான். கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டோட ப்ரொடக்ஷன் மேனேஜர் என்ன சொல்லுவாருன்னா, பாலை பார்த்துட்டு, நீ வந்து நம்ம பாஸ் என்ன சொல்கிறாரோ அதுபடி செய்ய, நீ நல்ல முன்னேறிடலாம் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போவாப்ல. பட் நம்ம பால் வந்து ரொம்ப திமிரெடுத்து தான் அலைவான். சைட்டில் இருக்க ஒரு ஒர்க்கர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நம்ம பால் கிட்ட வந்து எல்லாம் சிமெண்ட் எல்லாம் கலவையெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு, நீ வந்து இந்த செவுத்துல கலவையை பூசு அப்படின்ட்டு போயிடுவாப்ல. ஸோ பால் வந்து ரொம்ப யோசிப்பான். அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோ வருவாப்ல. நீ என்ன வேலை பார்க்குற, எல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு இன்டர்ன்ஷிப் வந்தால் இப்படி பண்ணி தான் ஆகணும், நிறைய டைம் வந்து எல்லா ஆட்கள் வேலை கிடைக்கல அப்படின்னா இன்ஜினியராக இருந்தாலுமே நம்ம வந்து இறங்கி வேலை செய்யணும் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு பேசுவாப்ல. உடனே பால் வந்து கமெண்ட் இருக்காம, உன் சைட்டுன்றனால நீ ரொம்ப பேசுறியா, எங்க நீ இவ்வளோ பேசுகிற, உனக்கு இந்த சின்ன வேலையெல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்பான். உடனே நம்ம ஹீரோ, எனக்கு நல்லா தெரியும் வேணா பாரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஆள்கிட்ட போய் அதை தாங்க அப்படின்னு சொல்லி கலவையை வாங்கி அழகாக வந்து பூசி காமிப்பாப்ல. ஸோ நம்ம பாலுக்கு வந்து அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது, பயங்கரமாக டென்ஷன் ஆகும். உடனே என்ன சொல்லுவான் அப்படின்னா, சரி பரவாயில்ல நானும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கலவையை புச ரெடி ஆவான். உடனே நம்ம ஹீரோ சொல்லுவார், நீ என்னத்தை தான் படிச்சியோ, கீழே புசுனா எப்படி இருக்கும், நீ வந்து திருப்பி எப்படி மேலே ஏனியை போடுறப்போ மேலே ஏறுறதுக்காண்டி ஏனியை போட்டால் கீழே வந்து அழிஞ்சு போயிடாதா, முதல்ல வந்து மேலேருந்து ஆரம்பி ஒர்க்கு அப்படிம்பாப்ல. ஸோ உடனே அவன் டென்ஷன் ஆகி சரி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏனியை போடுவான். அப்பயும் நம்ம ஹீரோ வந்து சொல்லுவார், ஏனி வந்து இத்தனை டிகிரி ஆங்கிளில் போடு, அப்போ தான் வந்து கீழே கொஞ்சம் வந்து நீ ஏனியை விரித்து போட்டால் தான் மேலே ஏற முடியும், இப்படி ஒடுக்கமாக போடாதேன்னு. அவன் என்னமோ வந்து எனக்கு தான் தெரியும்ட்டு எல்லாம் பூசுகிறவங்க திறமையை பொறுத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறுவான், டொம்முன்னு கீழே விழுந்துருவான். ஸோ வந்து எல்லாரும் பார்த்து அவனை பார்த்து சிரிப்பாங்க. நம்ம பாலுக்கு வந்து ரொம்ப இன்சல்ட்டிங்காக போயிடும், கை காலெல்லாம் அடிபட்டிருக்கும். பட் என்ன பண்ணுறது, நம்ம ஹீரோ வந்து சொல்ல தான் செஞ்சார், அவன் கேட்கல.
ஸோ இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே வி வந்து பார்த்துட்டே இருந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவாப்ல ஆஃபீஸ் ரூமில், அவன் வேண்டாம் போல வந்து வேண்டான்னு சொல்லிடுங்க, ஏற்கனவே வந்து அவன் நம்ம மேலே கோவமாக இருக்கான், நம்ம அவார்டு கொடுத்துட்டு அவனோட டிசைனை வந்து அக்செப்ட் பண்ணிக்கலன்ட்டு அப்படின்னு. ஸோ நம்ம ஹீரோ வந்து இவன்லாம் என்ன, நான் வந்து இவன் வயசில் இருக்கப்ப நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன், ஸோ இவன்லாம் எனக்கு வந்து ஜுஜுபி அப்படின்னு சொல்லிடுவார். ஸோ அந்த நேரம் என்ன ஆகும் அப்படின்னா ப்ரொடக்ஷன் மேனேஜர் வந்து ஒரு ஆளை கூப்பிட்டு வருவார். அவனை கூப்பிட்டு வந்துட்டு இவன் புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்கான் அப்படிம்பாரு. ஆக்சுவலாக அவன் யார் அப்படின்னு பார்த்தா அவன் நம்ம ஹீரோவை முறைச்சு பார்ப்பான். அவன் தான் வந்து நம்ம ஹீரோ கனவுல வந்து டெய்லி ஒரு பையன் வரான் இல்லையா, அப்பாவை சுட போகிறப்ப நடுவில் விழுந்து கால் அடிபட்டுறது, அந்த பையன் தான் இவன். ஸோ நம்ம ஹீரோக்கு பட் அது தெரியாது. ஓகே வேலைக்கு சேர்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாப்ல. ஸோ அவனும் ஏதோ பெருசாக பிளான் பண்ணி தான் நம்ம ஹீரோட கம்பெனியில் வேலைக்கு வந்து சேர்ந்துருக்கான். இங்கே நம்ம போலோட வீட்டில் அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் பேசிகிட்டு இருப்பாங்க. போலோட அம்மா அவங்க அப்பாவை வந்து லஞ்சம் வாங்க சொல்லி வற்புறுத்துவாங்க. பட் அவங்க அப்பா முடியாதுன்றவாரு. அவங்க வந்து ஏன் லஞ்சம் வாங்க மாட்டேங்கிறீங்க, இன்னும் நம்மளுக்கு பணம் வேணும்னு அவங்க அம்மா சண்டை போட்டுட்டு இருக்க சமயத்தில் நம்ம பால் வந்து அப்படியே இன்ஜினுக்கு கரியள்ளி போட்ட மாதிரி வந்து நிற்பான். அதை பார்த்தோன்னே அவங்க அம்மா கடுப்பாக்கி நேராக வந்து நம்ம ஹீரோட கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி, என் பையனை இன்டர்ன்ஷிப்புக்கு அனுப்புனா இப்படி பாடாப்படுத்துறீங்களா, உங்கள் ஓனர்கிட்ட ஃபோனை கொடுங்க அப்படிம்பாங்க. பட் அங்கேருந்து என்ன சொல்லிடுவாங்கன்னா, எங்கள் சார் வந்து பிஸியாக இருக்காருன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அவங்க அம்மா வந்து பேச முடியலன்ற கோவத்தை அவங்க அப்பாட்ட காமிப்பாங்க. நீங்கள் இன்னும் பணக்காரங்களாக இருந்தால் நானும் நம்ம பையனும் ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும், உங்களுக்கு திறமை காணாது அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்டை ஏச ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க அப்பா எவ்வளவோ சொல்லுவார், நான்லாம் இன்டர்ன்ஷிப் இன்ஜினியருக்கு இருந்தப்போ ரோட்டில் வந்து படுக்க இடம் இல்லாமல் படுத்து தூங்கியிருக்கேன், கிடைக்கிற சாப்பாட்டை சாப்பிட்ருக்கேன், இவங்களுக்குலாம் இப்போ இவ்வளோ வசதி, இது கூட உடம்பு விளையாதா இவனுக்கு அப்படின்னு ஏசுவார். பட் அவங்க அம்மா வந்து ரொம்ப அழகாக பிள்ளைய வளர்ப்பாங்க, ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ இங்கே அடுத்த சீனில் பார்த்தா நம்ம ஹீரோயின் வீட்டில் ரொம்ப கலைபரமாக இருக்கும். என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோயின் குமாரிக்காவோட அக்கா என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா இடமும் வந்து உளுந்தடிச்சு ஏதோ ஒரு பொருளை தேடிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து கேட்பாங்க, அக்கா என்னக்கா தேடுறா அப்படின்ட்டு. உடனே அப்போ தான் அவங்க சொல்லுவாங்க, என்னோட ரிங்கை காணும், டைமண்ட் ரிங்கை, அது சும்மா இல்லடி நம்ம அம்மா கொடுத்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க அம்மா இப்போ உயிரோட இல்லையா, அம்மா கொடுத்த ஒரே நினைவாக இருக்கிறது அந்த ரிங்கு தான். அதை தேடினவங்க விறுவிறுன்னு அப்பாவோட ரூமுக்கு போய் சித்தியை வந்து ப்ளேம் பண்ணுவாங்க. நீ வந்து வேலைக்காரியாக இருந்து சித்தி ஆனவ தானே, இந்த வீட்டு எஜமானியாக ஆகிட்ட, நீ தான் என் மோதிரத்தை எடுத்துருப்ப, உனக்கு தான் அல்ப புத்தி அப்படின்னு சொல்லி சண்டை போடுவாங்க. ஸோ அவங்க சித்தி வந்து எவ்வளோ சொல்லுவாங்க, நான் ஏன் அப்படி பண்ண போகிறேன், என் ஹஸ்பண்ட் பார்த்தியா அவங்க அப்பா எவ்வளோ வசதியானவர், நான் சொன்னால் ஒரு மோதிரம் என்ன 1000 மோதிரம் எனக்கு வாங்கி கொடுப்பாரு அப்படின்னு. பட் வந்து அந்த பொண்ணு, அதாவது நம்ம ஹீரோயினோட அக்கா வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை நீ தான் பண்ணியிருப்ப, பார்க்கலாம் இரு நீ ஒழிச்சு வச்சிருக்கியான்னு சொல்லிட்டு நான் அவங்க சித்தியோட பில்லோ பெட்ஷீட் எல்லாம் எடுத்து உதருவாங்க. ஸோ அதுலேருந்து நிறைய பணம் விழும். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் சீனில் சொல்லுவாங்க இல்லையா, இந்த சர்வெண்ட்டுக்கு கொடுக்குற பணம், ஜாமான் வாங்க கொடுக்குற பணத்தெல்லாம் அவங்க சித்தி வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி வச்சுருப்பாங்க ஒழுங்காக கொடுக்காம. ஸோ அந்த பணத்தை வந்து இப்போ வந்து பெட்டில் இருந்தும் பெட்ஷீட்டில் இருந்தும் விழும். இதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஷாக் ஆயிரும். உடனே நம்ம ஹீரோயினோட அக்கா வந்து ப்ளேம் பண்ணுவாங்க, பார்த்தீங்களாப்பா நான் சொன்னல, இவ தான் என் மோதிரத்தை வந்து எடுத்து இதை வந்து விற்றுருப்பான்னு நினைக்கிறேன், அதான் இவ்வளோ பணம் அப்படிம்பாங்க. பட் அவங்க சித்தி வந்து உடனே என்னைய மன்னிச்சிருங்க, நான் வந்து அவள் மோதிரத்தெல்லாம் எடுக்கல, நீங்கள் அப்பப்போ வீட்டுக்கு செலவுக்கு கொடுக்குற பணத்தை வந்து நான் முழுசாக செலவழிக்காமல் இப்படி உங்களுக்கு தெரியாமல் சேர்த்தி வச்சேன் சாரிம்பாங்க. ஸோ வந்து வீட்டில் வந்து பயங்கர பிரச்சனையாக இருக்கும் மோதிரத்தை காணோன்னு. இங்கே என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஹீரோ வந்து அப்படி வேலையை முடிச்சுட்டு வெளியே வந்துட்டுருப்பாரு காரில். அந்த நேரம் ஒரு பையன் வந்து ரோட்டில் ஓடி போயிட்டுருப்பான். அவனை விட கொஞ்சம் பெரிய பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பிடிச்சி அடிச்சிட்ருப்பாங்க. நீ வந்து என்கிட்ட தோத்துட்டல, ஒழுங்காக வந்து உன் கையில் இருக்க மோதிரத்தை தா அப்படின்னு சண்டை போடுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஹீரோ காரில் போயிட்டுருக்கப்ப பார்த்துருவாரு. ஒரு சின்ன பையனை போட்டு இவ்வளோ பெரிய பசங்க போட்டு அடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கிங்கு காரை நிறுத்த சொல்லி பக்கத்தில் போய் என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்க பசங்களை மிரட்ட ஆரம்பிப்பார். பட் அந்த பசங்க அதுக்கெலாம் அசர மாட்டாங்க. என்ன கிராண்ட்பா என்ன இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெனாவிட்டா பேசுவாங்க. ஸோ நம்ம கிங் என்ன பண்ணுவான்னா, என்ன கிராண்ட்பாவா, யாரை பார்த்து கிராண்ட்பான்ற அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட்டை இப்படி இழுத்து விடுவான். கிங் வச்சிருக்க கன்று வந்து அந்த பசங்க கணக்கு தெரிஞ்சிடும். போச்சு இவங்க பெரிய ரவுடி போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்கள்லாம் ஓடி போயிடுவாங்க. அந்த குட்டி பையன் மட்டும் மாட்டிப்பான். நல்லா பாருங்கள், அந்த குட்டி பையன் யார் அப்படின்னா மனோப். அதாவது நம்ம ஹீரோயின் வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க இல்லையா, ஹீரோயினோட அக்காவும் அவங்க அம்மாவுக்கு வந்து பிறந்தவங்க. இதே வந்து இன்னொரு 2 பசங்க இருப்பாங்க, அவங்க வந்து அவங்க சித்திக்கு பிறந்தவங்க. ஒரே ஒரு குட்டி பையன் மனோப் வந்து யாரோட குழந்தைனே தெரியல அப்படிம்பாங்க இல்லையா, அந்த மனோப் தான் இவன். ஸோ இந்த பையன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இவன் தான் வீட்டில் இருந்து நம்ம ஹீரோயின் அக்காவோட ரிங்கை வந்து திருடிட்டு வந்திருப்பான். அதே சமயம் நம்ம ஹீரோட கம்பெனிக்கு ஒரு கால் வரும். என்னன்னு பார்த்தா, உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் வந்து நான் வந்து பாம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க எல்லாருக்கும் ட்ரை பண்ணுவாங்க. யாரும் மொபைல் எடுக்கல அப்படின்னோடனே வீக்கு கால் பண்ணி இந்த மாதிரி பாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ உடனே என்ன ஆகும் அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் ஃபுல்லாக பரபரப்பாக ஆரம்பிக்கும். இங்கே சைட்டுக்குள்ளே யார் ஃபோன் பண்ணான்னு பார்த்தா, நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு வந்து நம்ம ஹீரோ வந்து சின்ன வயசில் ஒரு பையனை சுட்டுட்டாரு தெரியாதனமா அப்படின்னு. அந்த பையன் வந்து இப்போ வேலைக்கு சேர்ந்து மோசமாக பிளான் பண்ணுறான்ல, அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, பாம் வச்சுட்ருப்பான். இவன் பாம் வைக்கிறான், இவன் பேசுறது, கால் பண்ணி மிரட்டுறது எல்லாத்தையுமே
தற்செயலாக வந்து மாடிக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கிறேன்னு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்த பால் வந்து கேட்டுகிட்டே இருப்பான். நல்லவனாக இருந்தால் பால் வந்து என்ன பண்ணும், உடனே எல்லாரையும் அலர்ட் பண்ணும். பட் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா பயங்கரமாக சிரிப்பான். என்ன அப்படின்னா, என்னையவா இன்டர்ன்ஷிப்பில் பாடாப்படுத்தினேன், என்னோட மாடலையா ஏற்றுக்க மாட்டேன்னே, உன் கம்பெனி நல்லா இருந்தால் தானே நீ இதெல்லாம் பண்ணுவ, இருடா உனக்கு அப்படின்ற மாதிரி சிரிப்பான். ஸோ பயங்கரமாக வில்லத்தனமாக யோசிக்கிறான். இங்கே நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா மனோப்பை பிடிச்சி வச்சுட்டு அந்த பசங்கள்ட்ட இருந்து காப்பாற்றிடுவார். பட் மனோப்பை வந்து மிரட்டுவார். ஏண்டா இத்திருண்டு இருந்துக்கிட்டு நீ வந்து வீட்டில் இருந்து இப்படி பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வரியா, பேசாமல் என்ன பண்ணலாம், உன்னையா போலீஸில் பிடிச்சி கொடுத்துடலாமா அப்படின்னு மிரட்டுவார். அப்போ மனோப் கேட்பான், நீங்கள் தானே அந்த அங்கிள் அன்றைக்கி ரோட்டில் சண்டை போட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோக்கு வந்து தெரிஞ்சிடும், நீ என்ன நினச்சிட்ருக்க, நான் வந்து நல்லவங்களுக்கு ஹெல்ப் பண்ணனால உன்னை எதுவும் பண்ண மாட்டேன்னு நினச்சியா, நீ தப்பு பண்ணல, பேசாமல் உன் கையை வெட்டிடுமா திருடின கையா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்பாரு. உடனே மனோப் பயந்து போய் இல்லை என் கையெல்லாம் வெட்டாதீங்க ப்ளீஸ்னு அழ ஆரம்பிப்பான். உடனே நம்ம ஹீரோ சொல்லுவார், உன்னை நான் ஒன்றும் பண்ணக்கூடாது அப்படின்னா ஒழுங்காக உன் கார்டியனை கூப்பிடு அப்படின்னு சொல்லுவாப்ல. ஸோ உடனே நம்ம மனோப் வந்து நம்ம ஹீரோயின் குமாரிகாவோட ஃபோன் நம்பரை வந்து கொடுத்துருவாப்ல. ஸோ நம்ம ஹீரோ வந்து கால் பண்ணி நம்ம ஹீரோயினை வந்து வா இங்கே வா, உன்னோட தம்பி வந்து இங்கே இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாப்ல. ஆனால் நம்ம ஹீரோக்கு யார் வந்து அந்த மனோப்போட கார்டியன் அப்படின்றது தெரியாது. அது தெரியாமையே கால் பண்ணி உங்கள் சம்மந்தப்பட்ட ஆள் வந்து அந்த குட்டி பையன் இங்கே இருக்கான் வாங்கன்னு மட்டும் விஷயத்த சொல்லிட்டு காலை வச்சுருப்பாரு. ஸோ இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் நம்ம வீக்கு வந்து செக்ரட்டரி 2 பேரும் கால் பண்ணி சொல்லிடுவாங்க பாம் இருக்குது அப்படின்ட்டு. இதை கேட்டோன்னே நம்ம வீ வந்து கத்துவாங்க, என்னது பாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கீழே இருக்கவங்க எல்லாம் அலர்ட் ஆயிடுவாங்க. கீழே இருந்துட்டு கத்துவாங்க சைட்டை பார்த்து, ஏய் மேலே இருக்கவங்களாம் சீக்கிரம் வாங்கடா உள்ள பாம் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்கெல்லாம் கீழே இருந்து கத்துவாங்க. பட் நம்ம வீ மட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அக்கறையாக பாம் இருக்குது உள்ளே இருக்கவங்களாம் வெளியே வாங்கன்னு சொல்லிட்டு சைட்டுக்கு உள்ள வரைக்கும் போய் இருக்கிறவங்க எல்லாத்தையும் வெளியே கூப்பிடுவாங்க. தற்செயலாக அப்படி மாடிக்கு போகிறப்ப தான் ஒருத்த மட்டும் ஓரமாக ஒளிஞ்சு நிற்கிறத பார்ப்பாங்க. நீ யார், நீ என்ன செஞ்சிட்ருக்க அப்படின்ற மாதிரி நம்ம வீ பக்கத்தில் போகிறப்ப தான் தெரியும் அதுதான் அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவன் அந்த வில்லன். அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா நம்ம வீயை பார்த்தோன்னே இவளை விட்டா இவ வெளியே போய் சொல்லிடுவா அப்படின்னு சொல்லிட்டு வீயை அடித்து கீழே போட்டு பாம்பை செட் பண்ணி வச்சுட்டு கிளம்பி போயிடுவான். இங்கே கார்டியனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க சமயத்தில் நம்ம மனோப் என்ன பண்ணுவான்னா கிங்கோட கையை கடிச்சிட்டு தப்பிச்சு ஓடிடுவான். கரெக்டாக மனோப் ஓடுவான். நம்ம ஹீரோ வந்து இவனுக்கு இருக்க கொழுப்பு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஓடுவார். எப்படியாவது இந்த பையனை திருத்திடணும்னு தான் நம்ம ஹீரோ நினைப்பாரு. கரெக்டாக நம்ம ஹீரோ பின்னாடி ஓடுவார். அந்த நேரம் ஆப்போசிட் சைட்லேருந்து நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா மனோப் ஓடாத அக்கா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வருவாங்க. ஸோ தம்பி வந்து தப்பிச்சு போயிடுறானே, அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதே அப்படின்ற அக்கறையில் நம்ம ஹீரோயின் ஓடி வருவாங்க. எதிர்த்தாக்கில் வர்ற காரை பார்க்க மாட்டாங்க. பட் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார்னா நம்ம ஹீரோயினை கரெக்டாக பார்த்துட்டு காரில் அடிப்படாமல் நம்ம ஹீரோயினை வந்து காப்பாற்றிடுவார். ஸோ அந்த ஒரு செகண்ட் அப்படி நம்ம ஹீரோயினுக்கு உயிரே போன மாதிரி இருக்கும். ஏன்னா அவ்வளோ வந்து பக்கத்தில் ஒரு ஆக்சிடென்ட்லேருந்து தப்பிச்சிருப்பாங்க. மனோப் என்ன பண்ணுவான் அப்படின்னா அக்காவோட சவுண்டு கேட்டோடனே குவாங் அப்படின்னு சொல்லி கத்துவான். ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் பேர் குவாங் குமாரிக்கா இல்லையா. ஸோ நம்ம மனோப் கத்துனோடனே நம்ம ஹீரோயினுக்கு வந்து அப்படியே ஷாக் ஆகிடும். ஸோ எல்லாரும் அப்படியே அந்த ஒரு செகண்ட் வந்து ஷாக் ஆகி போய் நின்றுவாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளோ நன்றி உணர்ச்சியாக இருக்கும், நம்ம எப்போ கஷ்டப்பட்டாலும் இவன் காப்பாற்றுறானே அப்படின்ட்டு. ஸோ எல்லோரும் வந்து ஒதுக்குப்புறமா ஒரு இடத்துக்கு வந்து நிற்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து மெல்ல கேட்பாரு, ஸோ மனோப் இதுதான் உங்கள் அக்காவா, இதான் உங்கள் கார்டியனா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஆமாம் என்னாச்சு சொல்லுங்கள் அப்படின்னோடனே, பாருங்கள் உன் தம்பி என்ன பண்ணியிருக்கான்னு பாரு, உங்கள் அக்காவோட ரிங்கை வந்து திருடிட்டு வந்திருக்கான் அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஹீரோயின் கேட்பாங்க, ஏன் மனோப் இப்படி பண்ண, இது தப்பு இல்லையா, எங்கள் அம்மா வந்து உன்னை எவ்வளோ பாசமாக வளர்த்தாங்க, நீ இப்படிலாம் தப்பு பண்ணுறேன்னு நினச்சா அம்மா வந்து வருத்தப்படுவாங்க தெரியுமா அப்படின்னு கேட்பாப்ல. பட் மனோப் வந்து அசராமல், நீ ஏன் அப்படி சொல்கிற, நம்ம அப்பா எவ்வளோ பணக்காரரு, அப்பாவால் எவ்வளோ நாளும் இந்த மாதிரி மோதிரம் வாங்க முடியும் அப்படிமா. நம்ம ஹீரோயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சொல்லுவாங்க, அப்பாவால் எவ்வளோ நாளும் வாங்க முடியும் மனோப், ஆனால் இது வந்து எங்கள் அம்மா வந்து எங்கள் அக்காவுக்கு கொடுத்தது, இப்போ சொல்லு எங்கள் அம்மா இல்லைல்ல, இந்த மோதிரம் தொலைஞ்சா திரும்பி கிடைக்குமா அப்படிம்பாங்க. பட் நம்ம மனோப் என்ன சொல்லுவானா, நீ எதுவுமே பேசாத, உங்கள் யாருக்குமே என்னை பிடிக்க மாட்டேங்குது, நீயும் அக்காவும் மட்டும் எப்போ பார்த்தாலும் அப்பா கூட வெளிநாட்டுக்கெலாம் போகிறீங்க, ட்ரிப்புக்கெலாம் போகிறீங்க, டூர் போகிறீங்க, ஆனால் வந்து நீங்கள் 2 பேரும் மட்டும் ஒரே காரில் ஸ்கூலுக்கு போகிறீங்க, ஆனால் நான் பாரு நான் தனியாக ஆட்டோ ரிக்ஷாவில் போகிறேன். அதே மாதிரி சாரா என்ன பண்ணுறா அப்படின்னா அவளோட குழந்தைங்கள மட்டும் பார்த்துக்கிறா சித்தி வந்து, அப்போ என்னை யார் கவனிச்சுப்பா அப்படின்னு சொல்லி அவன் மனசில் இருக்க குமுறலாம் வெளியே கொட்டுறான். ஆக்சுவலாக கொஞ்சம் பார்ஷியலாக தான் வந்து நம்ம ஹீரோயினோட அப்பா நடந்துப்பாரு மனோப் கிட்ட. பட் ஏன்ற ரீசன் இனிமே தான் தெரியும். நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்பாவுக்கு நம்ம எல்லாருமே 2 கண்ணு மாதிரி தான் மனோப், நீ வந்து தப்பாக நினைக்காத அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பையனை நல்லா அழகாக சமாதானப்படுத்தி சரி வீட்டுக்கு கூட்டு போகலான்ட்டு ட்ரை பண்ணுவாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு தான் வராங்க. எதுக்கு அப்படின்னா மதியானம் லஞ்சுக்கு வர சொல்லி நம்ம ப்ரூட் வந்து நம்ம ஹீரோவை கூப்பிட்டுருப்பாப்ல. ஸோ என்ன பண்ணுறாருன்னா நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு தான் நம்ம ஹீரோ வந்துட்டுருக்காரு. என்ன சொல்லுவார், உன் தம்பியை நான் கூப்பிட்டு வரேன் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருவாப்ல. நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு பின்பக்கமாக வீட்டுக்குள்ளே போக ட்ரை பண்ணுவாங்க. அதே நேரம் நம்ம ஹீரோ வந்து மனோப்பை கூட்டு வந்துடுவார் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு. கூட்டு வந்துட்டு இனிமேலாவது ஒழுங்காயிரு அப்படிம்பாரு. பட் மனோப் அசராமல், அங்கிள் நீங்கள் என் வயசில் இருக்கப்போ நீங்களும் இப்படி தான் அங்கிள் பண்ணியிருந்திருப்பீங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவான். ஸோ அந்த நேரம் வீட்டுக்குள்ளே வந்து பயங்கர கலைபரமாக இருக்கும். நம்ம ஹீரோயின் வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி பின்னாடி இருந்து ஓடி வந்து,
ஒரு ரிங்கை வந்து யாருமே எடுக்கல, ரிங் வந்து பின்னாடி சிங்கில் குப்பையில் தான் கிடந்துச்சு, நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்க அப்படின்னு சொல்லி நிலைமையை அழகாக சமாளிச்சிருவாங்க. பட் இருந்தாலுமே நம்ம ஹீரோயினோட அக்கா வந்து சித்தி கிட்ட சாரியே கேட்க மாட்டாங்க. என்ன இருந்தாலும் அவள் தப்பு பண்ணல, அவளை வந்து அடிச்சது தப்பு தானே. பட் சித்தி கேட்பா, என்ன வந்து நீ என்னை அடிச்சல்ல, அப்போ நான் அடி வாங்கினது சும்மாவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட அக்கா சொல்லுவாங்க, நீ வந்து அப்படி வந்து உன்னைய மேலே நம்பிக்கை இல்லாமல் நடந்துக்கிட்ட இதுக்கு முன்னாடி, அதனால தான் அடித்தேன், சரி அதுக்கெலாம் சாரிலாம் கேட்க முடியாது அப்படின்னு திமிரா பேசுவா. இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக சண்டை ஆரம்பமாகிற சமயத்தில் கரெக்டாக நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுத்துருவாரு. கரெக்டாக அவர் உள்ளே வர நேரத்தில் கிங் வேகமாக பின்னாடி ஓடி வந்து, பாஸ் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் பாமா வீக்கு அடிபட்டுருச்சான்னு சொல்லுவாப்ல. ஸோ நம்ம ஹீரோ இதை வந்துடுறேன்னு கூட சொல்லாமல் பதட்டத்தில் வேகமாக கிளம்பி கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு ஓடிடுவார். இதை கேட்குறப்ப நம்ம ஹீரோயினோட ஃபேமிலிக்கு ரொம்ப ஷாக் ஆயிரும், ஹீரோயினுக்கும் ரொம்ப கவலையாக இருக்கும், இவனுக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் போலீஸ்க்கு பாம்பு ஸ்குவாடுக்கெலாம் சொல்லி எல்லாரும் வந்திருப்பாங்க. ஸோ எல்லோரும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்கே வச்சுருந்த பாம்பை எடுத்துருவாங்க. அப்போ தான் வந்து வீயை வந்து அடிபட்டிருக்குன்னு சொல்லிட்டு மேலேருந்து கீழே கூட்டிகிட்டு வருவாங்க. கரெக்டாக அந்த சமயம் நம்ம ஹீரோ வந்துருவார். வீக்கு அடிபட்டிருக்கதை பார்த்தோன்னே, நீ எல்லாம் வந்து இங்கே நடக்கிற வேலையை பார்த்துக்கோங்க, நான் இவ்வளோ ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வீயை தூக்கி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிடுவார். பாம்பு வச்சுட்டு தப்பிச்சு வெளியே வந்தவன் எப்படினாலும் இவன் தப்பிச்சிட்டானே அப்படின்னு கொலவெறியோட பார்த்துக்கிட்டே தான் இருப்பான். ஸோ இன்னும் வந்து இந்த இது முடியலை, நடக்க போகுது. அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா, அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயின் வந்து தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயினோட அப்பா வந்து வருவார். ஸோ திடீர்னு நம்ம ஹீரோயின் முழிச்சு பார்த்துட்டு, என்னப்பா இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் வந்து மனசு விட்டு பேச ஆரம்பிப்பாங்க. பட் நம்ம ப்ரூட் என்ன சொல்லுவாருன்னா, நீ வந்து அப்பாவை மன்னிச்சிருமா, நீ எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கையை இன்னும் உனக்கு வந்து கொடுக்க முடியுமான்னு அப்பாவுக்கு தெரியல அப்படின்னு என்னென்னவோ பேசுவார். நான் இல்லாட்டியும் நீ நல்லா சமாளிச்சுக்கணும்லாம் சொல்லுவார். நம்ம ஹீரோயினுக்கு பயம் வந்துடும். ஏன்பா அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உடனே நம்ம ப்ரூட் வந்து, இல்லை சும்மா சொன்னேம்மா அப்படிம்பாரு. அப்பயும் நம்ம ஹீரோயின் கேட்பாங்க, அப்பா நானும் அக்காவும் மட்டும்தானே அந்த காரில் போகிறோம், காரில் நிறைய இடம் இருக்குது, நான் மனப்பையும் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போட்டா அப்படின்னு கேட்பாங்க. பட் அவங்க அப்பா என்ன சொல்லுவாருன்னா, வேண்டாம்மா எனக்கு புரியுது, நீ வந்து உனக்காக எதுவுமே கேட்க மாட்டா, உன் அக்கா தம்பச்சிக்காக நீ எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருவ, ஆனால் பாரு உங்கள் அக்கா வந்து ஏற்றுக்க மாட்டா அவனை காரில் கூப்பிட்டு போகிறதுக்கு. ஸோ எல்லாமே நல்லதாகவே நடக்கும்னு நினைப்போம், நான் இல்லாட்டியும் நீங்கள் வந்து நல்லா வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு என்னென்னவோ பேசிட்டு கிளம்பி போயிடுவார். இங்கே நம்ம வி வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருப்பா இல்லையா, நம்ம ஹீரோ வந்து வியை பார்க்க வந்திருப்பாரு. நல்ல ரெஸ்டடுன்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ நம்ம வீட்டை வந்து சொல்லுவார், நீ மட்டும்தான் அந்த குற்றவாளியை நேரில் பார்த்துருக்க, ஸோ போலீஸ் வரும் விசாரிக்க, பார்த்து பதில் சொல்லுவின்னு சொல்லிட்டு கிளம்பி போவாப்புல. அந்த நேரம் பார்த்து உள்ளே வர செக்ரட்டரி என்ன சொல்லுவாருன்னா, நம்ம வீட்டை உனக்கு தெரியாது, பாஸ் உன் மேலே ரொம்ப பாசமாக இருக்காரு, உனக்கு அடிபட்டுருச்சுன்னு அப்படியே உன்னைய கையில் தூக்கிட்டு வந்தார் தெரியுமா, பதறி போய் ஓடி அப்படிம்பாரு. ஸோ நம்ம வீக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம வி வந்து மனசுக்குள்ளே நம்ம ஹீரோவை லவ் பண்ணுறாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோயின் வந்து இங்கே அப்படியே ஃபோனை பார்த்து பூச்சி பிடிச்சிட்டு இருப்பாங்க. இவன் போனானே என்னாச்சுன்னு தெரிலையே, பாம்னு சொன்னாங்களே, இவனுக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு நிமிஷத்துக்கு நிமிஷம் நம்ம ஹீரோவை பற்றியே நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ சவுக்லே வரும், அந்த குட்டி டாகு. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் பேசுவாங்க, உன் கால் சரியாயிடுச்சா சவுக்லே, பாரு உனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணார் சுயம்பு, அவருக்கு அடிபட்டிருக்குமோ அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் வந்துடுவாங்க. இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் நம்ம ஹீரோ வந்து பேசிகிட்டு இருப்பார். அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம செக்ரட்டரிக்கு கால் வரும். கால் பண்ணினது யார் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். ஸோ நம்ம ஹீரோயினுக்கு வந்து டேரெக்டாக நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ண முடியாது, வெக்கமாக இருக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா, செக்ரட்டரிக்கு கால் பண்ணி, ஒன்றும் பிரச்சனை இல்லையே, சைட்டில் பாம்புனாங்க, எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல, அவங்களுக்கு எதுவும் அடிபட்டுருச்சா அப்படின்னு விசாரிப்பாங்க. உடனே நம்ம செக்ரட்டரி, ஓ அதை கேட்க தான் பண்ணிங்களா, ஓகே குவாங், சாருக்கு வந்து ஒன்றும் ஆகலை, பக்கத்தில் தான் இருக்காரு, பேசுகிறீங்களா அப்படிம்பாப்ல. உடனே நான் குவாங்ன்ற பேரை கேட்டோன்னே நம்ம ஹீரோவும் திரும்பி பார்ப்பாரு. பட் நம்ம ஹீரோயின், இல்லை நான் அதுக்காக பண்ணல, சவுக்லேவால் இப்போ நடக்க முடியுது, சவுக்லேயில் காப்பாற்றினதுக்கு தேங்க்ஸ் சொல்ல தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி மாற்றிடுவாங்க. பட் நம்ம செக்ரட்டரி, ஓகே அதுக்கு தான் பண்ணிங்களா, சரி நான் பாஸ்ட்டை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிடுவார். நம்ம ஹீரோயினும் அப்படியே வெக்கப்பட்டுட்டே ஃபோனை வச்சுருவாங்க. குவாங்னு பேரை கேட்டதுலேருந்து நம்ம ஹீரோ அப்படியே ஆன்னு பார்த்துட்டே இருப்பார் செக்ரட்டரியை. செக்ரட்டரி வந்து, பாருங்கள் பாஸ் உங்களுக்கு அடிபட்டுருச்சான்னு கேட்குறதுக்காக தான் குவாங் கால் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாப்ல. குவாங்ன்ற பேரை கேட்டோன்னே நம்ம ஹீரோக்கு வந்து பயங்கரமாக சிரிப்பாக வரும். நம்ம செக்ரட்டரி ஒன்னே, பாஸ் நீங்கள் கூட வெக்கப்படுவீங்களா அப்படின்னு கேட்பாரு. அவ்வளோ க்யூட்டாக வெக்கப்படுவார் நம்ம ஹீரோ. இங்கே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோவோட போர்ட்ரைட்டை வரைகிறதுக்காக ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ தான் அவுட்லைன் கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக அந்த நேரம் அவங்க அக்கா வந்துட்டு வெளியே கிளம்பினவங்க, உன்னை நான் என் கூட வெளியே வர சொன்னேன்ல, நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு அந்த பிக்சர் எடுத்து பார்த்துருவாங்க. பார்த்துட்டு அவுட்லைன் தான் போட்டிருக்கனால, குவாங் இதை பார்த்தா யாரோ வந்து புது ஆள் மாதிரி இருக்குது, இது யாருன்னு உண்மையை சொல்லு, தயவுசெய்து அந்த வேலைக்கு அந்த பக்கம் வந்துட்டு போகிறானே பால், அவன் மட்டும் சொல்லிடாத, என்னால் ஜீர்ணிச்சிக்கவே முடியாது, வேணா நீ சுயம்பூவை லவ் பண்ணுறேன்னு சொல்லு, அந்த சுயம்பூவை லவ் பண்ணுறதுக்கு நான் வந்து உனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன்,
சரி சரி வா போகலாம், இப்போ எங்களுக்கு வெட்டிங் ஹவுஸ் பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சியவும் அவங்க மேரேஜ் ஆகி புதுசாக ஒரு வீட்டுக்கு குடி போகணும் இல்லையா, அப்படி வீடு பார்க்க வாங்குறதுக்காக போகிறாங்க. சிஸ்டரை வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. கரெக்டாக வந்து நம்ம குவாங் அவங்க அக்கா அவங்க ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் எல்லாரும் எந்த வீடை பார்க்க போயிருக்காங்களோ அதே வீட்டை பார்க்கறதுக்காக ஒரு கெஸ்ட்டு கூட வந்து நம்ம பாலோட அம்மாவும் தங்கச்சியும் வந்திருப்பாங்க. நம்ம பாலோட அம்மா ஒழுங்காக தான் பேச ஆரம்பிப்பாங்க. பட் நம்ம குவாங்கோட அக்கா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பாருங்கடா நீங்களாம் எதுக்கு இந்த வீட்டை பார்க்க வந்திருக்கீங்க, இந்த வீட்டை பார்க்க வர்றதுக்கே ஒரு செலவாகும், அதெல்லாம் உங்கள்கிட்ட பணம் இருக்கா அப்படின்னு வந்து வேணும்னே வந்து மட்டம் தட்டி பேசுவாங்க. ஸோ உடனே கோவப்படுற நம்ம பாலோட அம்மா, பணம் தானே உங்கள்கிட்ட இருக்குது, அதே பணம் எங்கள்கிட்டையும் இருக்குது, இதோ என் பொண்ணோட ஃப்ரெண்டு இவக்கிட்டையும் இருக்குது, நாங்கள் இந்த வீடை வாங்க தான் போகிறோம் அப்படின்னு பேசுவாங்க. நம்ம ஹீரோயினோட அக்கா ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவார், ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் அப்படின்னா, எங்கள் அப்பா எவ்வளோ பெரிய மினிஸ்டர்னு தெரியுமா, இந்த வீட்டை உங்களால் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூச்சர் ஒய்ஃப்காக என்ன பண்ணுவார், அந்த வீட்டோட ஓனர்கிட்ட பேசி நம்ம பாலோட அம்மாவுக்கு வீட்டை விற்க விடாமல் பண்ணிடுவாப்ல. ஸோ அதை நினச்சி ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்போ கரெக்டாக நம்ம பாலோட அம்மா வந்து என்ன பேசி அவரை வீட்டை விற்க விடாமல் பண்ணீங்க, உங்கள்கிட்ட இருக்க அதே பணம் தானே எங்கள்கிட்டையும் இருக்குது அப்படின்னு. பட் நம்ம ஹீரோயினோட அக்கா அசராமல் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆமாம் எங்கள்கிட்ட இருக்க பணம் தான் உங்கள்கிட்டையும் இருக்குது, அப்போ ஏன் அவர் வீடு தரமாட்டேன்னாரு, ஐயோ பாவம் உங்களால் வீடு வாங்க முடியல அப்படின்னு நக்கல் பண்ணுவாங்க. ஸோ நம்ம பாலோட அம்மா பயங்கரமாக கோவப்பட்டு, இருடி உனக்கு ஒரு காலம் வந்தால் எனக்கு ஒரு காலம் வரும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தில் கிளம்பி போவாங்க. இங்கே நடக்கிறது எல்லாத்தையும் ஊமையாக ஒரு ஆடியன்ஸ் மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து பயந்து போய் ஒளிஞ்சிருந்து அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க.